அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை புரட்டி போடும் புரட்டாசி மாதம் எப்படி அமைய போகிறது? புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த மாதம் இறுதி வரைக்குமே உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த நிகழ்வு என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி பலம் பெற்று 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருந்த சூரியன் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சூரியன் 4இல் சஞ்சரிப்பது நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதத்தில் நன்மையை ஏற்படுத்தாது. எனவே இந்த புரட்டாசி மாதத்தில் அதிக கவனம் சூரியனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பருவநிலை மாற்றம் சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது சில விஷயங்கள்ல அலைச்சலையும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளையும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உணவு பழக்க வழக்கங்களில் அதீத கவனம் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக தேவை என்பதை மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் வீற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே வேளையில் சுக்கிரன் நீட்ச நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக 5ஆம் தேதி முதல் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சுக்கிரனுடைய பயிற்சி மிக பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த மாதத்தின் இறுதியில் வியக்கத்தக்க வகையில் மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் வக்ரம் பெறுகிறாருங்க. புரட்டாசி 29 முதல் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதற்கான நற்பலன்களை இந்த தருணத்திலிருந்தே நிறைவாக சந்திக்க முடியும். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது செவ்வாய் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்ம ராசியை விட்டு விலக போகிறாருங்க. செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்களின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல்கள் தீமைகளை விட சற்று நன்மை கூடுதலாகவே நிறைந்து கொடுக்க போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தில் சில நல்ல வாய்ப்புகளும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமான சந்தர்ப்பங்களும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரம் பெறுவது முதன்மையான யோக பலன்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது. ஏனென்றால் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை குடும்ப ரீதியாக பெற்று தருகிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட சுப நிகழ்வுகள் பல்வேறு வகையில மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. பண ரீதியாக பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை சந்தித்து வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வக்ரத்தின் காரணமாக பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி விடுகிறாருங்க. அது மட்டுமல்லாது மிக விரைவில் பாக்கியத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தனியும் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது என்பதே
மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. நெருங்கிய உறவினர்களிடம் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை இனிதாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் தங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுப்பதற்கான சூழலை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பல தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைவதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் வக்ரகுருவினுடைய செயல்பாடுகள் மிக பெரிய அளவில் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கு சாத்தியக்கூறுகளும் வலுவாக கிடைக்கிறது. புதிதாக நிலம், வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் கணிசமாக குறைவதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே சமயம் சூரியன் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் நிச்சயமாக சற்று கூடுதல் கட்டுப்பாடு தேவை என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. தொழில் ரீதியாக சனி வக்ரம் பெற்று இந்த மாதம் முழுவதும் சஞ்சரித்தாலும் இந்த மாதத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பல வகையில நீங்கள் சந்திக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. என்றால் நமக்கு வரக்கூடிய சிரமங்களாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் அவற்றை முன்கூட்டியே கணித்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணம் மிகவும் அற்புதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு உங்களுக்கான உத்தியோகம் சார்ந்த பணிகளை மிகவும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் வலுவாக உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் போட்டிகள் அதிகரித்தாலும் உங்களுடைய திறமை அனைத்தையும் முறியடித்து லாபத்தில் உங்களுடைய வெற்றி நடை போட செய்யக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே பல்வேறு வகையான போட்டிகள், பொறாமைகள் இருந்தாலும் கூட லாபத்தை அதிகரிப்பதற்கான யோகமும், புதிதாக விற்பனை நிலையங்கள் திறத்தல் மற்றும் புதிய ஆர்டர்கள் மற்றும் உற்பத்தி சார்ந்த முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சந்தை நிலவரம் மிக பெரிய அளவில் சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியான பணிகளில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக உண்டு. இந்த தருணத்தில் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. தனி திறமையை வளர்த்து கொண்டு சந்தை நிலவரங்களை நுணுக்கமாக கண்டறிந்து அதற்காக செயல்படக்கூடிய வாய்ப்பு மிக வலுவாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நுணுக்கமான திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்தி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் சீராகுவதற்கான யோகம் உண்டு. சூரியன் சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் திருப்திகரமான ஒரு சூழலை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சுக்கிரன் மிக வலுவாக பிற்பகுதியில் 3லும் பிற்பகுதியில் 4ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் 4ற்கு வருவது நன்மையை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் நீட்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன்.
சந்திரன். எனவே பல வகையில இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறது. திட்டமிட்டதை விட கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய போராட்டங்கள் சிக்கல்கள் பலவற்றில் நல்ல ஒரு மாறுதலை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்று தருகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஏனென்றால் உச்சம் பெற்று இந்த மாதத்தில் பெரும்பாலும் சஞ்சரிக்க போகிறார். எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சுக்கிரனும் இந்த மாதத்தில் 5ஆம் இடத்தில் வலம் வர போகிறார். எனவே எதிர்பார்த்தபடி அனைத்தும் சாதகமாக அமையும். ராசியின் அதிபதியான புதனும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மராசியை விட்டு விலக போகிறார். எனவே எதிர்பார்க்கிறபடி பல சிரமங்களும் சிக்கல்களும் இந்த மாதத்தில் விலகுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானுடைய பாதிப்புகளையும் குறைக்க வேண்டும் என்றால் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகையான சங்கடங்கள் தங்கள் வாழ்வை விட்டு மறையும். புரட்டி போடும் புரட்டாசி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.